ஏன் சகோதரர்கள் ஒருமித்து இருப்பது அப்படின்னு அந்த வசனம் இருக்குது. ஏன் சகோதரிகள் இல்லை? இதோ சகோதரர்கள், ஃபஸ்ட்டு அதெல்லாம் சகோதரர்களுக்கு தான் பேசப்படுது. சகோதரிகள் அங்கே பேசப்படல ஃபஸ்ட்டு. சரி, அப்பயே அந்த வசனம் சகோதரர்கள் அப்படின்னு மட்டும் வருது. யாரால் இதை கண்டுபிடிக்க முடியும்? ஏன் சகோதரர்கள் ஒருமித்து இருப்பது அப்படின்னு அந்த வசனம் இருக்குது. ஏன் சகோதரிகள் இல்லை? படைக்கும்பொழுது ஆணாகவும் பெண்ணாகவும் படைத்தார். ஆனால் இந்த இடத்துல சகோதரர்கள் கூடியிருப்பது, சகோதரிகள் அங்கே இல்லை. ஏன் சகோதரர்கள் கூடியிருப்பது, ஒன்று கூடி வருவது, ஒத்துமையாக இருப்பது அப்படின்னு சொல்லி பேசப்படுது, இல்லை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் பிரதர்ஸ் அப்படின்னு இருக்குது. சில மொழிபெயர்ப்பில் வந்து பிரதரன், பிரதரன், சிஸ்டரன் கிடையாது, பிரதரன் தான் இருக்குது, சிஸ்டரன் கிடையாது. அங்கே பிரதர்ஸ் தான் இருக்குது, சிஸ்டர் கிடையாது, சிஸ்டர்ஸ் கிடையாது. ஓகே, சரி, நீங்கள் தான் உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்குறேன். ஏன் அந்த வசனத்தில் பிரதர்ஸ் தான் இருக்குது, இல்லை பிரதரன் அப்படின்னு இருக்கு? சிஸ்டரன் கிடையாது, சிஸ்டர்ஸும் கிடையாது. அப்போ ஒத்துமையாக இருக்கிறது ஆம்பளைக்கு தான் அவசியமா? ஒத்துமை வந்து ஆம்பளைக்கு மட்டும்தானா? இன்றைக்கி ஏன் இது வந்து இப்போ கலங்க இது இந்த காரியம் வந்து நம்ம தமிழவங்க கலாச்சாரத்தில் ஒரு பங்கு. இந்த மேலே சொன்னது பிரதர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம தமிழ் கலாச்சாரத்துலையும் இது ஈடுபாடு, அந்த சம்மதம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி உள்ள சமுதாயம் அதை மறந்துட்டாங்க, அதை மறக்க செய்யப்படுது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே நான் படிச்சுட்டேன், நான் வளர்ந்துட்டேன், நான் வேலை செய்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், அப்போ எல்லாம் என்னுடைய விருப்பம், நான் செய்கிறது தான் சரி, என்னுடைய தீர்மானத்துக்கு தான் எல்லாம் இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்டை வேறு வச்சிடுறாங்க. அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடுது, தட் ஸோ கால் தட் ஐ ஆம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு வரும். பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஒரு பெரிய காரியம் இருக்குது. அதனால தான் ரிலேஷன்ஷிப்லலாம் நம்ம டீப்பாக போனோமா அப்போ காயப்படுவோம், நிறையா காயப்படுவோம். ஏன்னா நம்ம அங்கே ஏரஸ் இருக்கும், நமக்குள்ளே நிறையா ஏரஸ் இருக்கும். அது சில நேரத்தில் அது நம்மளோட ஈகோ தூண்டிடும், அப்படின்னு சொல்லி கடுப்பாயிடும் அப்படின்னு. பட் லெட் மீ ஷேர் வித் யூ. ஓகே, ஏன் பிரதர்ஸ் அப்படின்னு வரும்போது, ஏன்னா அந்த நாட்களில் ஒரு குடும்பத்தை வந்து அவங்க கணவருடைய பேரில் தான் எல்லாம் அடங்கியிருக்கும். அப்போ இவர் இன்னாருடைய குடும்பம் அப்படின்னு சொல்லப்படும். புரியுதா? இது நம்ம சமுதாயத்தில் இருந்துச்சா இல்லையா? அந்த நாட்களில் பரமசிவம் குடும்பம், அது பரமசிவம் இருக்கா, அவங்க குடும்பம், அந்த குடும்பம் நல்ல குடும்பம்ல அப்படின்னு சொல்லி அப்படி பேசுவாங்க. அவர் சேகரன் இந்த பத்தவண்ணாமில் இருந்தார், அந்த குடும்பம் செம்மையான குடும்பம்ல. ஸோ அந்த மாதிரி அந்த 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 குடும்பம் இப்போ பிரதர் என்று இருக்கிறாரு. அவரை வந்து ஹைலைட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, அவர் அண்ணாமலை ஃபேமிலி அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். ஆமாம் இல்லையா? அந்த நாட்களில் இப்படி தான் வந்து குடும்பங்களை அடையாளப்படுத்தினாங்க. ஏன்னா அவங்க அப்பா பேரை வச்சு தான் குடும்பங்களை அடையாளப்படுத்தினாங்க. சரியா? ஸோ
யூத கலாச்சாரத்திலும் அப்படி தான். அதே மாதிரி தான் யூத கலாச்சாரத்திலையும் அந்த குடும்பத்துடைய தலைவருடைய பேர் அடிப்படையில் தான் அடையாளம் கொள்வார்கள். அதனால தான் அங்கே பிரதர்ஸ் என்று சொல்லும்பொழுது இஸ் ஜஸ்ட் நாட் பிரதர்ஸ், த ஃபேமிலிஸ் ஆர் இன்டர் ரிலேட்டட். புரியுதா? இப்போ புரியுதா? அப்போ பிரதர்ஸ்ன்னு சொன்னால் அவங்க மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தையே அது என்னது அடையாளப்படுத்துகிறது. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒத்துமை எவ்வளோ அவசியம். அப்போ இத்தனை பேர் கூடி வரும்போது, இத்தனை ஆண்கள் கூடி வரும்போது, இத்தனை குடும்ப தலைவர்கள் கூடி வரும்போது அந்த குடும்பங்களை அடையாளப்படுத்துறது அந்த பிரதர்ஸ், அந்த குடும்ப தலைவர்கள். அதனால் அதை பிரிச்சிடாதீங்க. ஹலோ, இன்றைக்கி ஒன்று கற்றுக்கிட்டோமா? எவ்வளோ ஒரு வல்லமையான காரியம் அதுமா, வல்லமையான வார்த்தை அது. ஒரு சகோதரன், அந்த சகோதரர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்க குடும்பத்தை இணைக்குது, சேர்த்து தான் பேசப்படுது.